வணக்கம். ஜாய் கிச்சனில் இன்றைக்கி நான் வந்து உருளைக்கிழங்கு ரோஸ்ட்டு பண்ணியிருக்கிறேன். இந்த உருளைக்கிழங்கு ரோஸ்ட்டு வந்து வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். குறிப்பாக தயிர் சாதத்துக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாம்பார், ரசம் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே இந்த உருளைக்கிழங்கு சைடிஷாக வச்சிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்திக்கும் கூட இந்த உருளைக்கிழங்கு வச்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், ஒவ்வொரு உருளைக்கிழங்குலேயும் அப்படியே நல்லா மசாலா பிடிச்சி போய் சூப்பராக இருக்குது பாருங்கள். இது பார்க்குறக்கே கலர்ஃபுல்லாக இருக்குது, சாப்பிட்றதுக்கு இன்னும் அருமையாக இருக்கும். நம்ம ஆயில் கம்மியாக ஊற்றி உருளைக்கிழங்கு ட்ரை ரோஸ்ட் பண்ணியிருக்கிறோம். வாங்க இந்த உருளைக்கிழங்கு ரோஸ்ட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரைக்கு வந்து 3 உருளைக்கிழங்க குக்கரில் வந்து 3 விசில் விட்டு வேக வச்சுருக்கேன். ரொம்ப வேக வைக்க வேண்டாம். இந்த மாதிரி கொஞ்சம் ரொம்ப குலைவாக வேக வச்சிங்கன்னா நம்ம வறுவல் பண்ணும்போது கரைஞ்சிரும், கொலன்னு ஆயிரும், ஒரு மாதிரி இதாயிரும். அதனால் நான் 3 உருளைக்கிழங்கு கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சு இப்போ தோல் உரித்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். 3 விசில் விட்டு நான் எடுத்துருக்கிறேன். நீங்கள் உங்கள் குக்கரில் எந்த அளவுக்கு விசில் விட்டால் வேகுமோ அந்த அளவுக்கு, ரொம்ப குலைவாக வேக வைக்காமல் ஒரு 2, இப்போ நல்லா குருமாவுக்கெல்லாம் இதுக்கெல்லாம் வேணும்னா நம்ம இன்னும் கொஞ்சம் குலைவாக விடுவோம். ஒரு 5 விசில் விடுற இடத்துல 3 விசில் விட்டிங்கன்னா சரியாக இருக்கும் இதுக்கு. இப்போ வாங்க இந்த வறுவல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ அடுப்பத்தை வச்சு ஒரு கடாய் வச்சுருக்கேன். கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போ கொஞ்சமாக ஆயில் ஹீட் ஆனது கடுகு போட்டுக்கலாம். கொஞ்சம் சோம்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை, 3 பல்லு பூண்டு தட்டி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். கடுகு சோம்பெல்லாம் பொரிஞ்சிருச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்கேன் உருளைக்கிழங்கு போட்டுடலாம். இப்போ கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்கலாம். என்னதான் நம்ம உருளைக்கிழங்கு முழு உருளைக்கிழங்குல குக்கரில் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டாலும் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் உப்பு போட்டால் தான் அதில் உப்பு பிடிக்கும். அதனால் உப்பு போட்டு கொஞ்சம் இப்படி பரட்டி விட்டுட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ மூடி போட்டு சிம்மில் கொஞ்சம் நேரம் விட்டுடலாம். ஒரு 5 நிமிஷமாக அப்படியே விட்டுட்டேன். ஆனால் இடையில வந்து 2 தடவை கலந்து விட்டேன். அப்படியே விட்டுறாதீங்க. நீங்கள் வந்து 5 நிமிஷம் கழித்து 5 நிமிஷத்தில் அப்பப்போ வந்து கலந்து விட்டுக்கோங்க. ஏற்கனவே உருளைக்கிழங்கு வெந்ததுனால அந்த உப்பு கொஞ்சம் எண்ணெயில் இப்படி ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம மசாலா போட்டோம்னா இந்த வறுவல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் மசாலா எல்லாம் போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் குழம்புத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா பொடி, இதெல்லாம் போட்டுடலாம். போட்டு நல்லா வைக்கங்க. ரொம்ப கலந்து விட்டுறாதீங்க. ஒரு மூடி போட்டு சிம்மிலேயே கொஞ்சம் நேரம் விட்டுடலாம். இப்போ மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டேன். இப்போ எடுத்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ திறந்து வச்சே ஒரு 2 நிமிஷம் அப்படியே இந்த மசாலாவோட பச்சை வடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ மசாலாலாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக அரிசி மாவு போட்டுக்கலாம். கொஞ்சமாக அரிசி மாவு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டால் சரியாக இருக்கும். இந்த அரிசி மாவு போட்டு அப்படியே நல்லா மசாலாவோடு கலந்து விட்டால் நல்லா மொறு மொறுன்னு இருக்கும்.
சிம்மிலேயே ஒரு 2 நிமிஷம் அரிசி மாவு போட்டு வறுத்துட்டோம்னா உருளைக்கிழங்கு ஃப்ரை ரெடி ஆயிரும். ட்ரை ரோஸ்ட் இப்போ நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ இது கூட கருவேப்பிலை மல்லித்தலை தூவி இறக்கிடலாம். மல்லித்தலை, கருவேப்பிலை கொஞ்சம், இந்த பச்சையாக கருவேப்பிலை மல்லித்தலை போடும்போது நல்ல வாசம் சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி பூண்டு மட்டும் தட்டி போட்டிருக்கேன். நீங்கள் இஞ்சி பூண்டு வேஸ்ட்டு கூட போட்டோன்னா போட்டுக்கலாம். எண்ணெய் ஊற்றி சோம்பு கடுகு போடும்போது கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி நீங்கள் அதுவும் கூட போட்டு வதக்கிக்கலாம். நான் இன்றைக்கி பூண்டு மட்டும்தான் தட்டி போட்டிருக்கேன். இந்த மாதிரி செய்யும்போது இதோட ஃப்ளேவர் வேறு மாதிரி இருக்கும். இப்போ உருளைக்கிழங்கு ரோஸ்ட்டு ரெடி ஆயிடுச்சு. இதுபோல் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.